நானும் உங்களை 2 மாசமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். தனியாகவே போகிறீங்க, தனியாகவே வரீங்க. ஆர் யூ சிங்கிள்? தனியாகவே போய் தனியாகவே வந்தேன். சிங்கிள்னு யார் சொன்னேன்? இல்லை நெத்தியில் பொட்டு இல்லை, கழுத்தில் தாலி இல்லை, காலில் மெட்டி இல்லை, அதான். இதெல்லாம் இருந்தால் தான் கல்யாணம் ஆச்சு நிறுத்தமா? நம்ம கலாச்சார தமிழ் பொண்ணுங்க அப்படி தானே இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு வயசில் ஒரு பையன் இருக்கான். ஓ சாரிங்க, நீங்களும் நம்ம கலாச்சார பொண்ணு தான். உங்கள் பேர்? ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வருவார், அவர்கிட்ட கேட்டுக்கோ. இவ தான்டா. இவனோட வேற ஒருத்த கூட போயிட்டு இருக்கா. அப்ப இன்னொருத்த முன்னாடி லவ் பண்ற? அங்கிள் நான் பார்க்கல. யார் நீங்க? இவர் தான் அவங்க ஒய்ஃபோட. இது எனக்கு கூட கல்யாணமே ஆகலடா. ஐ எம் a bachelor. You know what? இப்பதான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று சாயங்காலம் ஒரு பொண்ணை பைக்ல கூட்டி போனீங்களே, அவங்க தானே? எஸ். உங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ரைட்? கல்யாணம் ஆகும், அது ஃபியூச்சர் டென்ஸ். நான் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நாங்க லவ் பண்றோம். பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க அவங்கள லவ் பண்றீங்க, அவங்க உங்களை லவ் பண்றாங்களா? எல்லா வேலைக்கும் அவ என்னதான் கூப்பிடுறான். அப்ப அது பேரு லவ் தானே? இது பேர் லவ் தான் சார். 100% லவ் தான். அதெல்லாம் இருக்கட்டும். ஓ ஆர் யூ? உங்க லவ்வை சேர்த்து வைக்க வந்த கடவுளோட தூதுவன் சார் நான். சூப்பர் சார். அப்ப சுமித்ரா எனக்கு தான். சுமித்ரா பேரு கிடைச்சிருச்சுல, போ. ஹலோ பிரதர், நீங்க தான் இனிமே என் குருநாதர். எங்க ஒரு நிமிஷம், எங்க உங்களை தான் சுமித்ரா. உங்க பேரு எனக்கு எப்படி தெரியும் கேட்க போறீங்க அதானே? உங்க ஹஸ்பண்ட் தான் சொன்னார். அவன் சூடு. சுமி நடந்து வந்தியா? உனக்கு கால் வலிக்கும், நான் பைக்ல கூட்டு போறேன். இல்லை பரவாயில்ல, நான் நடந்து போய்க்கிறேன். என்ன குருநாதா போயிட்டா? நான் இருக்கேன்னு கூச்சப்பட்டிருப்பாங்க, நீ போய் அவங்கள தனியாக கூப்பிடு, கண்டிப்பாக வருவாங்க. சூப்பர் குருநாதா. யாரையா வண்டியோட பெட்ரோல் புடிங்கி விட்டது? குருநாதா எவ்வளவு நேரம் குருநாதா? என்னாச்சு? யாரை இம்ப்ரெஸ் பண்ணு குருநாதா. அவளாம் சாக்லேட் வாங்கி கொடுங்க குருநாதா, சாக்லேட் வாங்கி கொடுங்க. எதுக்குடா? சேம் கலர் ட்ரெஸ், சேம் செமையா டான்ஸ் ஆடுறேடா. நீ டான்ஸ் ஆடி வாழ இம்ப்ரெஸ் பண்ணலாமே அப்படின்றீங்க. ரெடியா? ஓகே சார், ஓகே. இப்ப சென்ட் பண்ணு, எப்படி இம்ப்ரெஸ் ஆவான்னு பாருங்க. சென்ட் பண்ணிட்டேன். ப்ளூடிக்கு பார்த்துட்டா, ஆனா நோ ரியாக்ஷன். இப்ப எப்படி வரப்போகுது பாரு ரியாக்ஷன். இதுக்கெல்லாம் நீங்கள் தானே காரணம். ஐயோ, இந்த ரீல்ஸ் நான் அனுப்பலங்க, உங்க ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு அனுப்புனேன். அவனோட ஹஸ்பண்ட் மட்டும் சொல்லாத, எனக்கு இரிட்டேட் ஆகுது. அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க அவர் என் ஹஸ்பண்ட்னு. எனக்கு இன்னும் கல்யாணமும் ஆகலை, நான் யாரையும் லவ்வும் பண்ணல. ஓ, அப்போ இனி வேற யாராச்சும் லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. கண்டிப்பா இருக்கு. அதான் இல்லைன்னு சொல்றல. கண்டிப்பா பண்ணுவீங்க, சான்ஸ் இருக்கு. சான்ஸே இல்லை. அப்ப நீங்க வேற யாரையும் லவ் பண்ண மாட்டீங்க? நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். அப்ப நான் உங்களை லவ் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சுமித்ரா தேவி, கால் மீ சுமித்ரா. கால் மீனா நம்பர் கொடுத்தா தானே? ஹலோ, சொல்லு சுமித்ரா. கூட உங்க ஃப்ரெண்ட் இருக்காரா? யாரு? அதான் உனக்கு ரீல்ஸ்லாம் கூட எடுத்து கொடுத்தாருங்களே. இல்லையே. சரி, எங்காச்சும் போகணுமா? நான் வரவா? ஹலோ,
ஹலோ என்ன 2 செகண்ட்ல கட் பண்ணிட்டு இருக்கா? சை. யாரோ என்ன தேடுற மாதிரி இருக்கு. இல்லையே, உங்களை பார்த்தாலே போய் சொல்ற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்லை. கிரிப்ஸ் வரேன்னு சொன்னா அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படிங்களா? ஹலோ ஹே கிரிப்ஸ், எவ்வளோ நேரம் உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணுறது? போ, நீ தான் 2 செகண்ட்ல கட் பண்ணிட்டியா? அப்போ நீ வரமாட்டியா? தோ நீ கண்ணை மூடி மட்டும் தர. ம். ஹாய் சுமி. நாதா, இது உங்க ஐடியா தானே? ஏய், டைம் ஆச்சு, கிளம்பலாம். உங்க பேர் என்ன? ஏய், அவர் பேர் தெரியாதா? அவர் தான் என்னோட மாஸ்டர் விக்கி. ஓ, பாய் மாஸ்டர் விக்கி. ஏய் சுமி, இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஸ்டைலா இருக்க, நயன்தாரா மாதிரியே இருக்க சுமி நீ. என்னாச்சு? பஞ்சர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 2 minutes. ஐயோ, எனக்கே எப்பயாச்சும் தான் சான்ஸ் கிடைக்குது, இப்பயா பஞ்சர் ஆகணும்? என்னாச்சு? ஓ, பைக் பஞ்சரா? நான் உங்க வீட்டு பக்கம் தான் போறேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா என் கூட வாங்க. எந்த நேரத்துக்கு என்ன பண்றது? குருநாதா, நான் இங்க இருக்கேன். இப்படி குருநாதா, எனக்கு ஒரு பிரச்சனை வரீங்க. ஒரே நிமிஷம் குருநா, வண்டி விட்டு வந்துடுறேன். அப்பா, குருநாதா, குருநாதா, நான் குருநாதா, நான் குருநாதா. டேய் தயிர் சாதம். ஐயோ, என் பைக்கு அங்கே ஆளு. என் பைக்கு தான் வேணும். டேய் டேய், இதான் என் வீடா? நான் உங்களை வீட்டில் விடுறேன்னு சொல்லவே இல்லையே. நான் உங்க வீட்டு பக்கம் போறேன்னு தானே சொன்னேன். ஓ, அப்போ உனக்கு என் வீட தெரியும்? இந்த ஏரியான்னு தெரியும், ஆனா உங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏரியாவை கண்டுபிடிச்ச உனக்கு என் வீட்டையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாமே. கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும். ஏன்? என் ஃப்ரெண்டு உங்க ஏரியாவில் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணோட வீடையுமே கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் அவனை இங்கே யாராலுமே கண்டுபிடிக்க முடியும். உன் ஃப்ரெண்டோட பேர் என்ன? ராஜேஷ். ஏங்க என்னாச்சு? உன் ஃப்ரெண்டை கொண்டதே என் அண்ணன் தான். ஏன் மச்சி, உமால் எவனோ ஒரு தயிர் சாதத்தை கூப்பிட்டு வந்து இவன் தான் என் புருஷன் உனக்கு விபூதி அடிச்சா, அதுக்கு பதிலாக நீ இல்லாத ஒரு ராஜேஷை ஃப்ரெண்டாக கிரியேட் பண்ணி அவளுக்கு விபூதி அடிக்கலான்னு பார்த்தா, அவன் அந்த இல்லாத ராஜேஷுக்கு ஒரு அண்ணனை கிரியேட் பண்ணி உனக்கே விபூதி அடிக்க பார்த்துருக்கா. ஆனால் உமால் சரியான கில்லாடுறா. இல்லை, அவள் என்னதான் பண்ணாலும் க்யூட்டாக இருக்கு. அவள் கில்லாடினா நான் ஜிகிரி கில்லாடி. நாளைக்கு பாப்ப நான் யாருன்னு. ஹாய். இல்லை என்ன மனசுல பெரிய ஹீரோ நினைப்பா? நானும் ஹீரோ ஆக தாங்க ட்ரை பண்ணுறேன். நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகிறது கூட நீ உயிரோட இருக்க மாட்டேன்.
ஏன்? என்ன மட்டும் உன்னை பார்த்துருந்தா நீ செத்த அந்த லெவலில் அவன் வீட்டில் இல்லை, நீ தப்பிச்ச. ஆமா நேற்று என் வீடு தெரியாதுன்னு தானே சொன்னேன். இல்லைங்க, என் ஃப்ரெண்டு ராஜேஷோட அவன் ஆளை பார்க்குறதுக்கு உங்கள் ஏரியாவில் வந்திருக்கேங்க. அப்போ ஒரு தடவை நான் உங்களை பார்த்துருக்கேன். அப்போ நேற்று என்கிட்ட போய் சொன்னியா? இல்லைங்க, நான் உண்மையை சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்காம போய் ராஜேஷ்க்கு நடந்த மாதிரி நடந்துருமோன்னு சொல்லி பாயிட்டேங்க. ஆனால் இப்போ எனக்கு கன்ஃபார்மாக தெரியுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும். பிடிக்குமா? எனக்குலாம் உனக்கு பிடிக்காது. அப்போ பிடிக்காதுன்னா நீங்கள் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி என்ன ஏதாவது பண்ணியிருந்துக்கலாம்ல. நீ அவ்வளோ ஒன்றும் வருத்தல. உன் மூஞ்ச பக்கம் பாவமாக இருந்தது. சரி போனா போது குழைச்சி போட்டோன்னு விட்டுட்டேன். ஓ ஏங்க உங்கள் அண்ணங்க? அண்ணா யாரையும் பார்த்துட்டு என் அண்ணன் பயந்துட்டேன் போல. எனக்கு தான் அண்ணனே இல்லையே. யாரு நீங்க? நாங்க எலெக்ஷன் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம். வாங்க தம்பி வாங்க, உள்ள வாங்க. கொஞ்சம் படாம உட்காருப்பா. உங்களுக்கு டீ வேணுமா காபி வேணுமா? எனக்கு எது வேணாம். பாயாசம் கிடைக்குமா? பசிக்குதுடா. இது போடுறாமா. சுமித்ரா. ஆமா தம்பி, நீங்க எந்த கட்சி? ஐயோ ஆண்டி, நாங்க ஓட்டர் வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஐயா அப்ப காசு கொடுக்க வரலையா? நீங்க இருந்தா கொடுங்க ஆண்டி. இங்க சுமித்ரான்றது என் பொண்ணுதாமா. உங்க பேரு? என் பேர் ஜோதிபா. இருக்கு இருக்கு இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் பேரு? லட்சுமண பெருமாள். இருக்கு 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 இருக்கு. இங்க நாலாவதா ஒருத்தர் இல்லையம்மா, நாங்க 3 பேர் தானே. இங்க 4 பேர் காட்டுதே. உங்க பொண்ணுக்கு அண்ணன்? இல்லையம்மா, நாங்க 3 பேர் தான். யாருமா? அம்மா இவங்களை ஏமா உள்ள குறைச்சிருக்க? அவங்க ஓடிடி கேட்டு வந்திருக்காங்க பாப்பா. ஓ பாப்பா நம்ம வீட்டுல 3 பேர் தானே, தம்பி 4 பேர்னு சொல்லுது. ஐயோ ஆண்டி, தம்பி இல்ல, நாலாவது உங்க பொண்ணோட அண்ணன். அம்மா நீ உள்ள போமா. எதுக்கு? போமா. உங்க அண்ணனோட ஓட்டர் ஐடி கொடுக்க முடியுமா? நாங்க வெரிஃபை பண்ணிட்டு கொடுத்துறோம். அவன் ஜெயில இருக்கான். நீங்க சொன்ன பொய்யால நீங்க தான் ஜெயில மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கீங்க. நான் வேணா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன? உங்க வீட்டு ரேஷன் கார்டுல இல்லாத அந்த 4வது பேர் உண்மையாக்கிட்டா? எப்படி? உங்க வீட்டு மாப்பிள்ளையா வந்துட்டா உங்க வீட்டு ரேஷன் கார்டுல எனக்கு ஒரு இடம் கிடைக்கும்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏண்டா சே, நல்ல ஐடியாவா தானே இருக்கு. சூப்பரா இருக்கு. உனக்கு என்ன ஓவர் ஸ்மார்ட்டா நினைப்பா? ஐயோ அப்படியா தெரியுது. ஒருவேளை நேச்சுரலா இருக்கும் போல. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நான் உன்னை திட்டிட்டு இருக்கேன், உனக்கு புரியுதா? இதை கொஞ்சம் விட்டா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். நான் இதெல்லாம் பண்ணதை உன்னை அவாய்ட் பண்றதுக்கு. இது தெரியாம என் வீட்டுல வந்து ஓவரா சீன் போடுற. மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் வந்துடாத. இல்ல சாரிங்க. உன் சாரி யாருக்கு வேணும்? உன் ஃபோன் கூட. உங்க நம்பர்லாம் இல்லை என்கிட்ட. கேட்டப்பா கொஞ்சம் சீரி. நான் வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட. நான் உன்னை லவ் பண்றேன். இதுக்கப்புறம் நான் எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணணும். ஓகே? ஹலோ மேடம், நான் உங்களை லவ் எல்லாம் பண்ணல. சும்மா 6 மாசம் சுத்திட்டு அப்படியே கைட்டி விட்டுறலான்னு பார்த்தேன். நீங்க என்ன இவ்வளவு சீரியஸா வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அப்படியே கிளம்புங்க. வரட்டா? நான் வச்ச டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஐ லவ் யூ. Thank you. லவ் யூ. வீட்டில் யாருமே இல்லை. ஒரு நிமிஷம், காலிங் பில் அடிக்கிறாங்க, யாருன்னு பார்த்துட்டு வரேன்.
உள்ள வரலாமா? வா. எனக்கு ஒரு முத்தா கூட. நானா? அப்புறம் வேற ஏதாவது கொடுப்பாங்க? இல்லை, இங்கே ஒரு வெளிச்சமாக இருக்கு. இப்போ கூட கூட 90s boomer. நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா வேலையாக இருக்குன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு 2 மாசமா பீரியட்ஸ் வரல. என்னடி சொல்கிற? எனக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறதில்ல. ஆஃபீஸில் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு, அதனால உன் கால் அட்டன் பண்ண முடியல. அப்படியா? எவ்வளோ காசு தராங்க? காசுலாம் எதுவும் கிடையாது, சும்மா ஃப்ரெண்டுக்கு ஃப்ரீயாக பண்ணுறேன். நீ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண வேண்டியதானே? நீ பண்ண வேலைக்கு எப்படி டாக்டர் கிட்ட போக முடியும்? ஏதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்க போகுது. எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் கிடையாது, நீ தான் காரணம். நான் என்னடி பண்ணேன்? ஓ சார், அப்போ எதுவுமே பண்ணலையா? ஒழுங்கா போய் கிட் வாங்கிட்டு வா. ஓ, எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்க. நான் ஏற்கனவே பயத்தில் இருக்கேன், தயவு செஞ்சு போய் செக் பண்ணு. என்னாச்சு? பிரெக்னென்ட். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். நான் விளையாடுறீங்க. நீ விளையாடுனால தான் எனக்கு இப்போ நிலைமை. வேணாம், வீட்டில் வேணா நம்ம எல்லாம் ஒத்துக்கலாம். அதுக்காக என்னால் ஒரு குழந்தையெல்லாம் நாம பண்ண தப்பால அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து கஷ்டப்பட வேணாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துப்பேன். கிழிப்பேன். உன்னாலே உன்னை ஒழுங்காக பார்த்துக்க முடியல. உன் செலவுக்கு வீட்டில் தான் இன்னைக்கு வரைக்கும் காசு வாங்கிட்டு இருக்கேன். இதில் நமக்கு இன்னும் கல்யாணம் வேற ஆகலை. இப்போ வந்து இந்த கல்யாணம், குழந்தை, குடும்பம்னு என் தலையெல்லாம் வலிக்குது. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லியிருக்கேன், ஒரு வாரத்தில் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். நான் அதுக்கப்புறம் நான் உன்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எப்படி பண்ணிப்பேன்? எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டா தானே? ஒரு வாட்டி வீட்டில் மாட்டாதைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும்ல, கொன்னுடுவாங்க. நம்ம ஓடிக்கொள்ளலாம். என்னடி வாந்தி எடுத்து நிக்கிற? இல்லம்மா, சாப்பிட்டது செரிக்கல. Please try again later. The subscriber cannot be reached. Please try again later. Please try again later. மா, ஏய், எங்கடி போற கையில பேக்கோட? லேக்கா ஷூட்டிங் ட்ரெஸ் கேட்டாங்க. சரி, பார்த்து போயிட்டு வா. Please try again later. The subscriber cannot be reached. Please try again later.